அனைவருக்கும் வணக்கம். சென்னை பெருவெள்ளத்தை தொடர்ந்து தென் மாவட்டங்களிலும் பயங்கரமான மழை வெள்ளம், 2 விதமான பாதிப்புகளை தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. இதற்கான நிவாரணம், இதுக்கான நிதி பங்கீடு, ஒன்றிய அரசாங்கத்திடம் வர வேண்டிய இதற்கான ரிலீஃப் ஃபண்ட் போன்று இந்த மாதிரி பல்வேறு விதமான இது தொடர்பாக நிறையா விவாதங்கள் தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டே வருகிறது. இன்னும் மக்களுக்கு போதுமையான முழுமையான அளவுக்கான அவங்களுக்கான நிவாரணம் போய் செல்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் ரிலீஃப் சார்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பேரிடர் சார்ந்திருக்கக்கூடிய நிறைய கேள்விகளுமே வருது. இந்த இடத்துல ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அதை இன்றைக்கி விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் செக்ரட்டரி நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளர் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். அதாவது ஐஎம்டியோட ரிப்போர்ட் அதனுடைய வார்னிங் அப்படிங்கிறது ரொம்ப முன்கூட்டியே எங்களுக்கு தரல. அந்த தரவுகள் போதுமானதாக இல்லை, அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சுட்டி காமிச்சிருக்கார். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். கூடுதலாக ஐஎம்டியினுடைய இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள் அவர் செய்தியாளரிடம் பேசுகின்ற போது ஒரு தகவலை தெரிவிக்கிறார். அதாவது இனிமேல் மழை இப்படித்தான் இருக்கும், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறார். அதாவது என்னென்னா, அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா இவங்க 2 பேருமே அரசியல்வாதிகள் அல்ல, அதிகாரிகள், பியூரோக்ரஸியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரி அரசியல் சார்பு நிலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்டேட் மிஷினரியை எப்படி நம்ம வழிநடத்த வேண்டும், அதனுடைய அங்கத்திலிருந்து இவங்க இந்த தகவலை சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்குறோம். அப்போ இதனுடைய பின்னணியை நம்ம எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறது இங்கே தேவையான விஷயமா இருக்குது. இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் பொறுத்த வரைக்கும் இது எதிர்காலத்தில் அதிகமாக இருக்கும். காலநிலை மாற்றத்தின் காரணமாக இதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கடந்த 10 வருடங்களாக தொடர்ச்சியாகவே பூலை நண்பர்கள் சார்பாக நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். என்ன இந்த மழை வெள்ளத்தின் போது நமக்கான ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் மட்டுமல்ல, இப்போது ஊடகம் சார்ந்து இருக்கக்கூடியவங்க, நிறைய கட்சி சார்பு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பெருமக்கள், ஏன் முதலமைச்சரை கூட ஒரு ஹிந்துக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் இஸ் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருமே பேசு பொருளாக ஆகியிருக்கிறாங்க. இந்த மழை வெள்ளத்திற்கு பின்பாக, இந்த மழை வெள்ள பாதிப்புக்கு பின்பாக நிச்சயமாக காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் தான் இந்த பாதிப்பை அதிகரித்திருக்கிறது. ஸோ இந்த வரலாறு காணாத அளவுக்கான மழை, ஒரு இடத்துல 96 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை பதிவாயிருக்கு காயல்பட்டினத்தில். சென்னையில் பல இடங்களில் 30 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை அப்படிங்கிறது பதிவாகிருக்கு. பாளையங்கோட்டையில் 30-40 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை பதிவாகிருக்கு. எங்கெங்கெல்லாம் மழை அதிகமாக இது வரைக்கும் பொழியாத இடங்களில் கூட அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. இவற்றுக்கு எல்லாருக்கும் பின்பாக காலநிலை மாற்றம் இருக்கிறது. ஸோ கிளைமேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இன்று பேசு பொருளாக இருக்கிறது. நிறையா ஊடக விவாதங்களில் கூட கிளைமேட் எமர்ஜென்சி பற்றி பேசினாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக பார்க்குறேன். இது அடுத்த ஒரு ஆரோக்கியமான முன்னகர்வாக கூட பார்க்குறோம். ஒரு கிளைமேட் சயின்ஸ் அது சார்ந்த அறிவியல் புரிதலோடு இந்த பிரச்சனையை நாம் அணுகுகின்ற தன்மை அப்படிங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருந்தாலும் சரி, நம்முடைய அரசு கட்டமைப்புகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய அரசு நிர்வாகங்களாக இருந்துச்சு அந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இது காலதாமதமான ஒரு விஷயம்தான். இருந்த போதிலும் இந்த ஒரு நகர்வு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது உள்ளபடியே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். ஏன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பூலை நண்பர்கள் போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக நம்ம இதை சொல்லிட்டு வந்திருக்கோம். அது இன்னைக்கு யதார்த்தமாக மாறி இருக்கு. அந்த வகையில் இது வரக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், ஐஎம்டி இயக்குனருடைய அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அவங்க ஐஎம்டியை தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வானிலை சார்ந்து இருக்கக்கூடிய கருத்துக்கள், அதுக்கான ஏர்லி சிஸ்டம் எல்லாமே அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க காலநிலை மாற்றம் மற்றும் இதற்கான தொடர்பை குறித்து பேசியிருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதோடு மட்டும் இல்லாமல் கூடுதலாக காலநிலை மாற்றம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சயின்ஸினுடைய அடிப்படை, அந்த கிளைமேட்டிக் சயின்ஸின் அடிப்படையில் ஐஎம்டியை இன்னும் மாறுதலுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதற்கான பணிகளையும் அவங்க மேற்கொள்வாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ் 2020ஆம் ஆண்டு காலநிலை மாற்றம் தொடர்பாக ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. தி அசஸ்மெண்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன் இந்தியன் ரீஜன் அப்படிங்கிற தலைப்பில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஸ்டடி பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் காலநிலை மாற்றத்தின் காரணமாக மழையினுடைய தாக்கம் எந்த அளவில் இருக்கும், வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், சீ லெவல் ரைஸ்னால் என்ன பிரச்சனைகள் உண்டாகும், கிளாசியர்ஸ் உருகிறதுனால என்ன, இமயமலை சார்ந்திருக்கக்கூடிய பயிர் என்ன மாதிரி பிரச்சனை உண்டாகும் என்பதை
என்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆய்வை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அந்த ஆய்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் மேக்ரோ லெவல் ஸ்டடீஸ், அதாவது ஓவரால் இந்தியன் ரீஜனில் இந்த மாதிரி வரும் அப்படி தான். மைக்ரோ லெவல் ஸ்டடீஸ் அதில் வந்து பெருசாக இல்லை. அந்த ஆய்வறிக்கையில் சுட்டி காமிச்சிருந்தாங்க. ஸோ நமக்கு இன்னும் ரீஜனல் வைஸாக இருக்கக்கூடிய லோக்கலைஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டடீஸ் நிறைய தேவைப்படுகின்றது, நிறைய இன்ஸ்டியூஷன் இதை வந்து செய்யணும். அப்போ அந்த போதாமை இருக்குது அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸே வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம் ஐஎம்டிஏ இந்த முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏன் துல்லியமாக இருக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிறது மத்திய ரேகை பகுதியில் இருக்குது, எக்குவடர் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்குது. ஏன்னா இந்த பகுதியில் துல்லியமாக வெதர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், ரொம்ப சவாலான விஷயம் தான். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இதில் வந்து ப்ளே பண்ணுது. இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய நிறைய வெதர் அமைப்புகள் இருக்குது. அதனால் அதை எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு அதனுடைய டேட்டாவின் அடிப்படையில் நீங்கள் ஒரு மாடலிங்கை எவால்வ் பண்ணணும். இந்தியாவுக்கான கிளைமேட்டிக் மாடல் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அப்படி ஒரு கிளைமேட் மாடலை வந்து உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஐஐடி போன்ற அமைப்புகள் இதை செய்து கொண்டு வருகிறார்கள். ஸோ கூடிய சீக்கிரம் அப்படி ஒரு அமைப்பை அந்த உருவாக்கி தரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டிக் மாடல் தேவை. அதே போல் தமிழகத்துக்கான ஒரு கிளைமேட் மாடல் அப்படிங்கிறது தேவை. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து நம்ம அனலிஸ் பண்ணுவதற்கான லோக்கலைஸ்டாக இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் மாடலிங் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. ஏர்லி வார்னிங் சிஸ்டத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏனென்றால் முன்கூட்டியே மக்களுக்கு எச்சரிக்கை தருவதற்கு இந்த தரவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த சயின்டிஃபிக் அப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு நாம் நம்புகிறோம். எதிர்காலத்தில் ரொம்ப தேவையானதாக இருக்கக்கூடாது. அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, மாநில மற்றும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு இது குறித்தான கம்யூனிகேஷன்ஸ். ஏன்னா இது ஒன்றிய அரசாங்கத்தை நம்பியிருக்கோம். இந்த சயின்டிஃபிக் அட்வான்டேஜ் அவங்க தரவுகள்லாம் அவங்ககிட்ட கேட்டு அறிஞ்சு தான் நாம் என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ மாநில அரசாங்கம் இதில் சுயேட்சையாக தன்னளவில் தன்னிறைவு பெறுவது, அதாவது மற்ற எல்லா துறைகளிலும் வளர்ந்துருக்கிற மாதிரி வெதர் ப்ரெடிக்ஷன் சிஸ்டத்துலையும் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வைஸாக நாம் வந்து தமிழக அரசாங்கமும் இது சார்ந்து இருக்கக்கூடிய தனி அமைப்புகளை உருவாக்க வேண்டியது ரொம்ப காலத்தின் தேவையாக இருக்குது. அதை அவங்க செய்வாங்கங்கிறது நாம் எதிர்பார்க்குறோம். இது நம்ம கோரிக்கையாக கூட இருக்குது. அடுத்து இதில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை. இந்த ஒட்டுமொத்த மழை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு அரசு நிர்வாகமாக நம்ம எப்படி எதிர்கொண்டிருக்கிறோம், ஒரு சிவில் சொசைட்டியாக நம்ம எப்படி எதிர்கொண்டிருக்கிறோம், ஊடகம் எப்படி எதிர்கொண்டு இருக்குது அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி இருக்குது. அந்த வகையில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து போதுமான அளவுக்கு இல்லை. நாம் இன்னும் மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது. களத்தில் நேரடியாக முதல்வர் அவர்கள் போகிறாங்க, அமைச்சர்கள் போகிறாங்க, எம்எல்ஏஸ் போகிறாங்க, எம்பிஸ் போகிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, ரிலீஃப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாடலிங் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த செயல்பாடுங்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து நீடித்த நிலைத்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. எல்லா பிரச்சனைக்குமே வந்து தலைமை தாங்கக்கூடிய நபர்கள் நேரடியாக களத்திற்கு வந்தால் தான் அந்த வேலை நடக்கும் அப்படிங்கிறக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது லாங் டேர்முக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியான ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சின்னு தனியாக வச்சுருக்காங்க. அந்த ஏஜென்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசாஸ்டர் காலகட்டத்தில் எல்லா விதமான அதிகாரம் அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு வந்து இதை எதிர்கொள்வதற்கான ஒரு வார் ரூம் அங்கே வைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப சிஸ்டமைஸ்டாக வந்து வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையிலிருந்து அவங்க செயல்படுறாங்க. நியூயார்க் நகரில் வெள்ளம் வருது அப்படின்னா அந்த மேயர் தான், அங்கே இருக்கக்கூடிய மேயர் தான் தலைமை தாங்கி அந்த வெள்ளத்தினுடைய மேலாண்மையை அவர் மேற்கொள்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி நேரடியாக அங்கே போகிறது கிடையாது. அவர்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், ராணுவம் வேணுமா, ரிலீஃப் வேணுமா, வேறு என்னென்ன வேணும் அப்படின்னு பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடைமுறைகள் அப்படிங்கிறது நம்ம இந்திய அளவில் இன்னும் வளரவில்லை. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்துச்சு, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருந்துச்சு. அந்த பாதிப்புக்கு பின்பாக நம்ம தெரிஞ்சுட்ட ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சுனாமி வந்துடுச்சு, இந்த மாதிரி பேரிடர் எதிர்கொள்வதற்கு நம்மளுடைய ரெவென்யூ அத்தாரிட்டிஸ், நம்மளுடைய சிஸ்டம், நம்மளுடைய பியூரோக்ரஸி ரெடியாக இல்லை அப்படி தான் நமக்கு தெரிய வந்துச்சு. யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதில்ல, என்ன கமாண்டு கொடுக்குறதுன்னு தெரியல, எப்படி ரிலீஃபை வந்து கொண்டு போகணும், இப்படின்னு கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா. இதில் பார்த்து கொண்டு நிறைய பேருக்கு அந்த நினைவு இருக்கலாம், அது எதிர்கொண்டு இருப்பீங்க. ஸோ அந்த நேரம் ஒரு கம்ப்ளீட் கயோஸ்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் 2005ஆம் ஆண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் த பிக்கெஸ்ட் டிசாஸ்டர் இன் இந்தியா அப்படின்னு அப்போ நிறைய கட்டுரைகள்லாம் எழுதப்பட்டுச்சு. அதற்கு பின்பாக தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க, பேரிடர் மேலாண்மை சட்டம். இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் ஒரு அமைப்பு வந்து உருவாக்குது, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அதே போல் மாநில அளவில் ஒரு அமைப்பை வந்து உருவாக்குது, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பிரைம் மினிஸ்டர் தான் தலைமை தாங்குவார். ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து தலைமை தாங்குவாங்க. இவங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குழு வந்து என்ன பண்ணுன்னா, அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான
வழிவகைகள், அதுக்கான கைட்லைன்ஸ், பிளான்ஸ் இதெல்லாம் எவால்வ் பண்ணுவாங்க. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் என்னென்னா, ஓவராலாக இந்தியாவுக்காக டிபார்ட்மெண்ட் வைஸாக என்ன மாதிரி சிஸ்டம் நீங்கள் எவால்வ் பண்ணணும், என்ன பிளானிங் கொண்டு வரணும், என்ன கைட்லைன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம், பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அவங்க செய்வாங்க. அதன் அடிப்படையிலிருந்து மாநில அரசாங்கம் தங்கள் மாநிலத்துக்கு தேவையான சட்டத்திட்டங்கள், தங்கள் மாநிலத்துக்கு தேவையான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய பிளானிங்ஸ் இவெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுக்கான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருக்கணும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படி ஒரு தனி அத்தாரிட்டி இருப்பாங்க. அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைமையில் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கணும். எங்கே எந்த டிசாஸ்டர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எங்கே மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, யாருக்கு என்ன மாதிரி பாதிப்பு உண்டாகக்கூடும் என்பதற்கான அனாலிசிஸ் வேணும். இப்போ இந்த மிக்ஜாம் புயல் எடுத்துக்கோங்க, திருநெல்வேலி எடுத்துக்கோங்க, இது எல்லாமே காலநிலை மாற்றத்தின் காரணமாக உண்டானது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கடல் மட்டத்தினுடைய அளவு உயர்வது, அப்புறம் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் உள்ள டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, இது ஒரு காரணியாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. கூடுதலாக இது எல்லினோ வருடம். ஸோ வெதர் பேட்டர்னில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம், மாறி வருகின்ற இந்த புதிய சூழல், இதற்கு ஏற்ப நம்மளுடைய எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் பிளான் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கணும். நம்மளோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானை மாற்றி அமைக்கணும். அந்த அப்டேஷன் அப்படிங்கிறது பீரியாடிக்கலாக செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது வருடந்தோறும் நமக்கு செய்யணும். ஒரு புயல் வரப்போகுது, மழை வரப்போகுது அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிவெடுத்து நீங்கள் செஞ்சு இதை வந்து மாற்றி அமைக்க முடியாது. அப்போ அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, பேரிடர் மேலாண்மை என்பது வருடந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. அதற்கான தனித்துவ அமைப்புகள் உருவாக்கப்படணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையினுடைய ஒரு அங்கமாக இருக்குது. வருவாய்த்துறையும் வந்து அதில் இருக்கக்கூடிய அதிகாரி தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்துக்கிறாங்க. இது வந்து ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்காது. பேரிடர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் தனித்த ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும். இதற்கான தனி அதிகாரிகள் உருவாக்கப்பட வேண்டும். நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்களையே நாம் வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர் ரிலீஃபுக்கான வேலைகளை ஈடுபடுத்துவதற்கான கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணலாம். ஏன்னா இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அரக்கோணத்தில் இருக்காங்க. அங்கே ஒரு 300 பேர் இருக்காங்க. 200 பேர் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ்னு ஒரு 200 பேர் இருக்காங்க. இவங்க தான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான ரிலீஃபுக்கான எல்லா வேலையும் செய்ய வேண்டியது ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க. அப்படி இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்படணும். ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டிபார்ட்மெண்ட்டே நம்ம இதில் வந்து பயன்படுத்தலாம். அவர்களுக்கு தேவையான கருவிகள் கொடுப்பது, அவர்களை இன்னும் பயிற்றுவிப்பது அப்படிங்கிறது இதில் முக்கியமான விஷயம். கூடுதலாக ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவர்கள் வானிலை அதிகாரியோடு தொடர்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது சார்ந்திருக்கக்கூடிய வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இவங்களுக்கு டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும். அதன் அடிப்படையில் இவர்கள் பேரிடர் மேலாண்மைக்கான வேலைகளை செய்யக்கூடிய அளவில் தயார் நிலையில் இருக்கணும். அப்போ இவங்க ஒருங்கிணைந்து செய்ய வேண்டியது ரொம்ப காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குது. அந்த ஒருங்கிணைப்பு சார்ந்த நடவடிக்கை அப்படிங்கிறது மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது. இப்போ நம்ம சென்னையில் இந்த மிக்ஜாங் புயலுக்கு பின்னாடி ஏற்பட்ட அந்த ஆயில் ஸ்பில் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. பல்வேறு விதமான உயிரினங்கள் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கு. அந்த எண்ணெய் கழிவுகள் அப்படிங்கிறது இன்று வரை அகற்றப்படாமல் இருக்கின்றது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி செய்கிறது, அந்த கழிவுகளை எப்படி அகற்றுவது என்பதற்கான போதுமான கைட்லைன்ஸ் நம்மகிட்ட கிடையாது. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது போதுமானது கிடையாது. மாநில அளவில் இதற்கு இந்த வேலைகளை செய்வதற்கான பயிற்சி பெற்ற நபர்கள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்திற்கான ஆயில் ஸ்பில் கண்டிஜென்சி பிளான் அப்படிங்கிறதே கிடையாது. இப்படியான ஒரு கண்டிஜென்சி பிளான் வேணும் அப்படின்னு 1996 வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் பாலிசி ஒன்று எவால்வ் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் மாநில அளவில் ஒரு கண்டிஜென்சி பிளான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பிளான் கிடையாது. 2017 ஒரு டிராஃப்ட் பிளான் வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான அப்ரூவலும் கொடுக்கல. ஸோ இப்போ ஒரு ஆயில் ஸ்பில் நடந்துருச்சு. ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்டில், மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டில் இப்படி ஒரு ஆபத்து நிகழ்ந்திருக்கு. பெருமளவான ஒரு கழிவு ஏற்பட்டிருக்கு. இன்றளவிலும் அதை சுத்தப்படுத்துவதற்கான போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. 2017 இதே மாதிரி வந்து ஒரு விபத்து நேர்ந்த போது அப்போ நம்ம பக்கெட்டை வச்சு அள்ளிட்டு இருந்தாங்க அந்த கழிவுகளை. இன்றைக்கி மக்கை வச்சு அள்ளிட்டு இருக்காங்க. அங்கே அது இதெல்லாம் பயன்படுத்தி இந்த கழிவுகளை அகற்றுவதற்கான சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் பயன்படுத்தப்படுறாங்க. அவங்க வெறும் கையால் அள்ளுறாங்க. இந்த மாதிரி ஒரு அவல நிலையை வந்து பார்க்குறோம். ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அருகாமையில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிட குடியிருப்பு பகுதி உட்பட்ட பல்வேறு விதமான குடியிருப்பு பகுதிகள் இருக்குது. அதுக்கு அருகாமையிலே மக்கள் வாழ்கிறாங்க. அந்த பகுதியில், அந்த குடியிருப்பு பகுதியில் அதிகப்படியான எண்ணெய் கழிவுகள் அப்படிங்கிறது கசிந்திருக்கு. வீட்டில் அங்கங்கே அது தேங்கியிருக்கு. வருடந்தோறும் அதனுடைய எக்ஸ்போஷர் அப்படிங்கிற அந்த மக்கள் இருந்து கொண்டே இருக்குது. மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இன்றளவிலும் எண்ணெய் கழிவுகள் முற்றிலுமாக அகற்றப்படலை. அதனோட கரை அது சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல பதிஞ்சது அப்படியே பதிஞ்சு தான் இருக்குது. ஸோ இன்னுமே அவங்களுக்கு அவங்க லைஃப் அப்படிங்கிறது அங்கே இருக்குன்னா அது டேஞ்சர் தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் போன்ற வியாதிகளை உண்டாக்க வல்லது. அப்போ இதனுடைய எக்ஸ்போஷர் அவங்களுக்கு டெய்லியுமே இருக்கும்போது அவங்க கடுமையான பாதிப்புக்குள்ளாவார். அப்போ ஒரு பேரிடர் அப்படிங்கிறது ஒரு பகுதி மக்களுக்கு ஒரு விதமான பாதிப்புகளும், இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு அடுக்கு சார்ந்திருக்கக்கூடிய பாதிப்புகளை உண்டாக்குது.
ஒரு பணம் படைத்த ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்க்கு அவங்களுக்கான பாதிப்புங்கிறது வேறு. அவங்களுக்கான வெறும் பொருள் சார்ந்து இருக்கக்கூடிய இழப்பு தான். அதை அவங்களால சம்பாதிக்க முடியும், இல்லை இன்சூரன்ஸ் பண்ணியிருக்க முடியும், எப்படி அவங்களுக்கு கிடச்சிடும். ஆனால் இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்துடுறாங்க. அவங்களோட வீடு குடியிருப்புங்கிறதே கம்ப்ளீட்டாக வந்து போயிடுது. அவங்களுக்கான இருந்த ஒரு சேஃப் ஜோன் அப்படிங்கிறது போயிடுது. அப்போ அவங்க வாழ்வியல் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப தரைமட்டமாக மாற்றப்படுது. அப்போ ஏழை எளிய மக்களுக்கு உண்டாகக்கூடிய இந்த பாதிப்பு இருக்குல்ல, இது ரொம்ப அப்போ காலநிலை மாற்றத்தினுடைய பிரச்சனை இப்படி தான் ஆகுது. ஏன் அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கான அவங்க 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 அமைக்கப்பட்ட இடம் என்பதே மோசமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. அப்போ இந்த பாதிப்புகள் எல்லாமே இருக்குது. அப்போது இந்த பாதிப்பை எப்படி நாம் எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு முக்கியமானது பேரிடர் மேலாண்மையை நாம் உறுதி செய்வது. இந்த பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது சமூக நீதியின் அடிப்படையிலும் சுற்றுச்சூழல் நீதியின் அடிப்படையிலும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். ஸோ அந்த 2 பேஸில் நம்ம எப்படி பேரிடர் மேலாண்மை மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதன் அடிப்படையில் இருந்தால் இதுக்கான தீர்வை நோக்கி நகர முடியும். ஸோ அந்த வகையில் நமக்கு இந்த மழை வெள்ளம் அப்படிங்கிறது தந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பாடம் இருக்கு இல்லைங்களா, இதை புரிந்து கொண்டு அதற்கான செயல்படுத்த வேண்டியது இருக்குது. இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, நமக்கு மழை இது வந்து கார்காலம், அதாவது நமக்கு வந்து பருவமழை அப்படிங்கிறது பொழியக்கூடிய ஒரு காலம்தான். இந்த பருவமழை பற்றிய நிறைய தகவல்கள் வந்து சங்க இலக்கியங்களில் இருக்குது. இன்றைக்கி இந்த பருவமழை அப்படிங்கிறது அந்த நிலைமையில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் வேறு வகையில் இருக்குது. ஸோ கடந்த காலங்களில் நாம் பார்த்த அந்த பருவமழை அப்படிங்கிறது இல்லை. ஐஎம்டியினுடைய அந்த இயக்குனர் அவர்கள் பாலச்சந்தர் சொன்ன மாதிரி இனிமேல் மழை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இது நாள் வரைக்கும் நான் பார்த்திருந்த அந்த மழை காலம் அப்படிங்கிறது போயிடுச்சு. இனிமேல் இதுதான் புதிய காலமாக இருக்க போகுது. இப்படியான புதிய மழை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இயல்பு நிலைக்கு தான் நாம் செல்ல இருக்கிறோம். அப்போ இதற்கு எதிர்கொள்ள வேண்டிய, இதற்கு தயாராக வேண்டிய ஒரு காலம் இதுவாகத்தான் இருக்கின்றது. அதற்கான முன்முயற்சிகளை மேற்கொள்வோம். நன்றி.